எப்படி 6 வயதிற்கு உட்பட்டவர்களும் 60 வயதிற்கு மேற்பட்டவர் மட்டும்தான் இந்த கன்னிகா மடத்திற்குள்ள உள்ள வர வேண்டும். உள்ள வரணும். ஆமா, என்ன வயசுக்குள்ள இருக்கிற இடம். ஆமா, அதை மீறி உள்ளே வருவதற்கு இந்த மரகதாபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய மரகதராஜன் கடுமையான தண்டனை வழங்கப்படும். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வரலாம். ஆமா, யாரும் உள்ள வரக்கூடாது. 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நினைப்படுக்காதா? அப்போ என்ன நினைப்படுக்காத கேள்வி கேக்குறேன். சரி விடுங்க. உடனடியாக முன்னாடி விருதாவளி கட்டி எழுதி விடு. சரி கட்டிடுறேன். ஆமா, அப்புறம் மரகதவல்லியானவள் தன் மனத்திற்கேற்ற மணவாளன் கண்ணுக்கேற்ற கணவன் வேணும் என்று சொல்லி 48 நாள் கௌரி பூஜை செய்கிறாள். இந்த ஊரிலே பார்க்கக்கூடிய மகாஜனங்கள் அனைவருமே தன் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு வேண்டுதலானை வைத்து, அதாவது கோரிக்கை வைத்து, அதாவது படிச்சுட்டு வேலையும் இல்லாத இருக்கு படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்க, வயசாயும் கல்யாணம் ஆகாதவங்க, குடும்பத்தில் இருக்கிற அனைத்து கஷ்டத்தையுமே நினைச்சு குடும்பத்தில் இருக்கிற அனைத்து கஷ்டத்தையும் நினைச்சு இந்த மரகதவல்லி நடத்தக்கூடிய பூஜையில நீங்களும் கடந்து கொண்டு அந்த அம்மா கையால இந்த சிவலிங்கத்தை தொட்டு கும்பிட்டு அந்த அம்மா கையால திருநீரிட்டு சென்றால் தங்கள் குடும்பத்தில் உள்ள நோய் நொடி கண்டாதி கண்டம் நதி நடக்கும் கெட்ட கெட்ட கனவுகள் வருவது அனைத்துமே தீர்ந்துவிடும் என்று மகாபாரத ஏற்றில் உள்ளது. அதே பிரகாரமாக காற்று போட்ட கருமம் தலையும் பணம் போட்டால் பாவம் விலகும். தங்களால் முடிஞ்ச 10, 20, 50, 100 என்று சொல்லக்கூடிய காணிக்கையானது இந்த சிவலிங்கத்தை மேல போட்டுட்டு மரகதவல்லி கையால திருநீரிட்டு செல்லுங்க. அனைத்துமே நன்மதாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய சபா சார்பாக வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம்.
என்னுடைய தந்தையாருடைய சொல் பிரகாரமாக கன்னிகா மனமாக அமைத்து கொடுத்தார். கௌரி விரதம் இருந்து ஒரு மண்டலத்திற்கு கன்னிகா மனமாக அமைத்து ஆத்து மலரெடுத்து அருணார் உண்டு செய்து சிவனார் உண்டு செய்து சிவன் பூஜை செய்து வந்தார். உன்னுடைய கண்ணுக்கேற்ற கனவான வருவான், உன்னை கல்யாணம் முடிக்கக்கூடிய ஆசையான அப்படி என்று சொல்லி என்னுடைய தந்தையாருடைய வார்த்தை பிரகாரமாக இந்த பூஜை முடிவடைந்து விட்டது. 48 நாள் பூஜையில ஒரு மண்டல பூஜையில 47 நாள் பூஜை முடிந்து விட்டது. மீதம் இருப்பது ஒரு நாள் பூஜை. இந்த பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? காலை பூஜை முடிந்து விட்டது. அந்தி பொழுது நெருங்கி விட்டால் மாலை பூஜை அதாவது தொடங்க வேண்டும். அதனால நான் மீண்டும் மறுகால பூஜைக்கு ஆயத்தமாகி வருகின்றேன். சம்போ மகாதேவா போசங்கர சந்தில போய் முடக்கடா ஆத்தா கருமலை அத்தோட்டு பிள்ளைக்கு 2 முளை பக்கத்துல 2 மலை தண்டாயுதபாணி வில்லோடு கடத்து 2000 ஆணி பேசுறதுல இது மறுபேச்சு வந்துட்டு கருத்தாவே காலை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்தாவே நான் பேசுவதற்கெல்லாம் மறுபேச்சு சொல்லிக்கிறார். சென்று பார்த்துள்ளா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பார்க்கிறது பின்னாடி என் அக்கா பொண்ணு அஞ்சல ரெண்டு பேரு சிங்கில போய் கொஞ்சம் டாவு டாவு டாவுடா டாவு நாட்டி டையடா டாவு டாவு டாவுடா டே டாவு நாட்டி டையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து போல போட இல காதல கவந்து கேட்டு நானே எழுந்து தாய் எழுந்து பார்க்க இல்ல ஜன்னல சரி நான் அவளை பார்த்தேன் கண்ணும் கண்ணும் முட்டி வந்து வில்லாட்டி கையடா டாவு டாவுடா டே வில்லாட்டி கையடா கண்ணாடி அக்காமலே வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லர் இல்ல கடை வாங்கி தந்த பகவான் கடையில கட்டி வாங்கி தந்த கண்ணில் அளவெடுத்து காய்ச்சி தந்த தேவி தியேட்டரிலே காதல் கோட்டை படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா சரி நான் அவளை தொடல அவளுக்கு கொரோனா வந்துச்சுங்க கண்ணும் கண்ணும் முட்டிக்கு கால வந்து ஒட்டிக்கு டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டையடா டே டாவு டாவு டாவுடா டாவு டாவு டாவுடா நீ மருந்து குடிச்சு சாவுடா இந்த பாடலுக்கு பிடிக்கணும். சரி குருவே ஒரு நோட்டு கட்டிட்டு போடுறா பெருசா இது உடனே 1 ரூபாய் 1 ரூபாய் போட்டுட்டு தான் நீதானது அப்பனது நாராயணே நாராயணே அம்மா உன்னுடைய ஆடுகளும் பாடலும் மிகவும் பிடித்திருந்தது. சரி
ஆனால் பகட்டும் இன்னும் சீராக அமைக்கும் மாபெரும் சபை நாட்டுக்கு நாடு மகாநாடு நமது உள்ளே வாழ்ந்த போன்றதற்கு ஆனாக அரும்பெரும் தாய்மார்கள் ஆமா சத்தம் சத்தம் அமைதி நாடகம் பாக்குறீங்களா நாடகம் நாடகம் பண்றோம் இது உங்க நாடகம் பாக்குறதா அவங்க நாடகம் பாக்குறதா சரி சரி ஓகே அனைவருக்கு நல்லுள்ளவர்களுக்கு எங்களது எளிமையாடி உங்கள் வருகைக்கு பணிவான அன்பு கலந்த வணக்கங்கள். வணக்கம் இப்பேற்பட்ட மாபெரும் சபையிலே மாபெரும் சபையிலே இன்று வைத்துள்ள நாடகம் இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் அருமையான நாடகம். அவங்க சொன்னதுதான் அவங்க சொன்னதுதான் ஆடுறோம். அவங்க சொன்னதும் நம்ம ஆடுறோம்ல அது என்ன நாடகம்? இதே கூத்துதான். ஏய் அதே கூத்துதான்டா. இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் பேர் என்ன? அவங்க சொன்னதுதான் ஆடி. அவங்க என்ன சொன்னாங்க? இப்ப ஆடுற மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதும் நான் பாடுறது என்ன நாடகம்? அப்படி கேளுங்க. அவங்க சொன்னதும் நான் பாடுறதுதான் இதே கூத்துதான். ஏய் நாடகம் பேர் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். சரி என்ன நாடகம்? மகாபாரதத்தில் ஒரு பாகமாக வெளியே வரக்கூடிய மரகத வள்ளியால் திருமணம் என்று சொல்லக்கூடிய மாபெருமான மங்களகரமான நாடகத்தில் அசாசுரன் ஆஞ்சநேயர் யுத்தம் மரகத வள்ளி கல்யாணம் ஆமா திருமணம். ஆமா இதுல நீங்க நான் வந்திருக்கிறேன். ஆஜா என்னுடைய பெயர் என்ன? நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? சொன்னீங்கன்னா என் பெயர் என்ன? என்ன பேருங்க? தாமரை மலர்வாசன். தங்களுக்கு பேர் என்ன சொல்லுங்களா? அதனுடைய விளக்கம் என்ன? என்ன? என் தாயும் தந்தையும் தாமரையிலே வாழ்ந்தவர்கள். என்ன விட்டுருங்க. உங்க பேரு? சைலன்ட் ப்ளீஸ். கண்ணே இங்க பாரு கண்ணே. என்ன சொல்லிட்டு இருக்கா? பிள்ளைங்களை கூப்பிட்டு கம்மிடா பிள்ளைங்களை கூப்பிட்டு பண்ணிட்டு பிள்ளைங்களை யாருன்னா கூப்பிட்டாங்க? பிள்ளைங்களை யாரும் வேஷம் போட்டு இருந்தா எப்படி கண்ணா வருது? இந்த வேஷம் என்கிட்ட வந்து அந்த குழந்தை ராவடி பண்ணி அதனால சரி இது பண்ணா எங்களுக்கு ஒத்துழைங்க. நீங்க கொடுக்குற காசு தானே நான் செய்யறோம். எங்களுக்கு ஒத்துழைங்க. உட்காந்து பாருன்னு தான் சொல்றேன். குழந்தைகிட்ட சும்மா விளையாண்டு இருந்தா